சொன்ன மாதிரி தான் போர்ச்சுகீஸில் ஒரு ஏழை குடும்பம். அந்த குடும்பத்தில் வாழ்ந்து 2 பசங்க, ஒன்று ஆம்பளை பையன், இன்னொன்று பொன்னாட்டி குழந்தை. அந்த ஆம்பளை பையனுக்கு எப்போ பார்த்தாலும் தாழ்வு மனப்பாங்க. அவனை பற்றி அவனே தாழ்வாக நினைப்பான். இப்படி வளர்ந்துட்டு இருக்கும்போது உன்ன மாதிரி ரூமுக்குள்ளே போயிருப்பான், வெளி உலகத்தை பார்க்க மாட்டான். அவன் அப்பா அம்மா எவ்வளவோ சொன்னான், அவன் மேலே தன்னம்பிக்கையே வரல. அவங்க அப்பா ஒரு நாள் கூப்பிட்டு, இப்போ நான் அவன்கிட்ட சொல்கிற மாதிரி உனக்கான உலகம் ரொம்ப பெருசு, வெளியில் பாரு உலகத்தை, அப்போ தான் உலகத்தை புரிஞ்சிக்க முடியும்னு சொன்னார். அப்போது ஒரு நாள் அந்த ஊரில் வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்தை பார்த்து பயந்து எல்லாரும் குடிசையெல்லாம் காலி பண்ணி போக ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த அவனோட தங்கச்சி அவங்க அப்பா அம்மாலாம் தவிச்சுட்டு இருக்காங்க தண்ணியில். அப்போது என்ன பண்ணான், இந்த ரூமை திறந்துட்டு தண்ணியில் குளிச்சுட்டான். அந்த ஓடுற ஆற்றுல அவனுக்கு எங்கே இருந்தால் அந்த வெள்ளம் வந்ததே தெரியல. தோளில் ஒரு தங்கச்சியும், இந்த கையில் ஒரு அம்மா, இந்த கையில் அப்பா, 2 பேரையும் பிடிச்சி இழுத்துட்டு அந்த கரையை சேர்த்தான். அப்போ தான் புரிஞ்சுது அவனுக்கு, தன்கிட்ட இவ்வளோ பலம் இருக்குது, நம்ம முடித்தா எதை வேணாலும் சாதிக்கலாம்னு சொல்லிட்டு. பக்கத்து நாட்டில் பெரிய போர் நடந்தது. போருக்கு எல்லாரையும் ஆட்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. அப்போ முதல்ல போய் நின்னான். அந்த அரசர் பார்த்துட்டு, உனக்கு என்ன பயிற்சி தெரியும்னா, நீ எது கொடுத்தாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னான். எங்கே இந்த குதிரையில் ஏறி பார்க்கலான்னு தான் ஏறிட்டா. உடனே எங்கே இந்த வில்லை எடுத்து தொழில் பார்க்கலாம்னா வில்லை எடுத்து தொடுத்தான், துப்பாக்கி எடுத்து சொல்கிறான்னா சுட்டுட்டான். எல்லாமே அவனுக்கு முடியுது. ஏன் அவனால் முடியும்னு நினச்சி வெளியில் வந்தான் பாரு, அதனால முடிஞ்சுது. அப்புறமா என்ன செஞ்சான், போர் தளபதியானான். அப்புறம் அந்த அரசர்களுக்கெல்லாம் அரசரானான், நாட்டையெல்லாம் ஆண்டான், இந்தியாவில் பாதி பகுதி இது பண்ணான், எல்லாருக்கும் பெரிய அரசராயிட்டான். அவ்வளோ பெரிய நம்பிக்கை அவனுக்குள்ளேயே வந்தது அந்த வெள்ளம். அது மாதிரி நீ உடைச்சிட்டு வா, இந்த கதவை வெளியில் உனக்காக பழந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்கு, வா வெளியில் சுண்டல் வச்சுருக்கேன், வெளியில் இருக்கேன், என் கூட சேர்ந்துடலாம். உன் கையில் தான் இருக்குது, சுண்டல் இங்கே இருக்குது, வெளியில் வராதும் உன் கையில் இருக்கு. நான் வெயிட் பண்ணேன்.